அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 49 காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 484 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை படிச்சுக்கிட்டே வாங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இன்றைய குறள் பாருங்கள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யின். ஞாலம் அப்படின்னா உலகம். ஞாலம்னா என்ன? உலகம். கருதினும் அப்படின்னா நினைத்தாலும் விரும்பினாலும். கைகூடும் அப்படின்னா கைவரப்பெறும், எளிதில் கிடைக்கும், நிறைவேறும். காலம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், காலம் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. கருதி அப்படின்னா அறிந்து. இடத்தான் அப்படின்னா இடத்தோடு பொருந்த. செய்யின் அப்படின்னா செய்தால். இதோடைய விளக்கம் பாருங்க. செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். இந்த உலகமே நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சாலுமே கூட காலமும் இடமும் அறிந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நமக்கு அதுக்கு கிடைக்கும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. உலகமே தனக்குரிதாக நினைப்பினும் கைகூடும் காலத்தையும் இடத்தையும் கவனித்து செயல்பட்டால். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையாகவும் வேண்டினாலும் அது கைவசப்படும். உரிய காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும். அதாவது சரியான காலத்தில் சரியான இடத்துல நம்ம செய்கின்ற ஒரு செயல் இந்த உலகமே நமக்கு வேணும்னு நினச்சி நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் அழகாக திருவள்ளுவர் சொல்கிறாரு. எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும், ஆனால் எந்த இடத்துல செய்யணுமோ அதுவும் சரியாக செய்யணும். காலமும் இடமும் மிக மிக முக்கியமானது. நம்ம இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா கிரிக்கெட் விளையாடுற மைதானத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கிரிக்கெட் தான் விளையாடணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேறு ஏதாவது விளையாட்டு மீன்ஸ் இந்த பேட்மிண்டன் விளையாடுறது, கபடி விளையாடுறது, கோகோ விளையாடுறது, இந்த மாதிரியெல்லாம் விளையாடணும்னா அதுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? இப்போ உங்களை எல்லாரும் நீங்கள் ஐபிஎல்க்கு டிக்கெட் வாங்குறீங்க, ஐபிஎல்க்கு வர சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் அங்கே போகிறீங்க. அங்கே வேறு ஒரு விளையாட்டை வச்சாங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் எந்த இடத்துல எந்த வேலையை எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்ம செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம அறிஞ்சு கரெக்டாக செயல்பட்டோம்னா நமக்கு வெற்றி கண்டிப்பாக நம்ம கை கொடுக்கும். அந்த நேரம் நமக்கு இந்த உலகமே வேணும் நம்ம நினச்சாலுமே கிடைக்கும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க. உரிய காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும். குறள் பாருங்க. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.